பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ராணுவ வீரர்களை ஏற்றிச் சென்ற ரயிலை குறிவைத்து நடத்தப்பட்ட அதிபயங்கர தற்கொலைப்படை தாக்குதல் அந்நாட்டின் ஒட்டுமொத்த பாதுகாப்பு கட்டமைப்பையே உலுக்கியுள்ளது. பண்டிகை கால கொண்டாட்டத்திற்காக புறப்பட்ட வீரர்கள் மீது உளவுத்துறையையும் மீறி இந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது என்ற பல கேள்விகளை இச்சம்பவம் எழுப்பியுள்ளது. குவெட்டா ராணுவ முகாமிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களும் அவர்களது குடும்பத்தினரும் ஒரு ரயிலில் புறப்பட்டுள்ளனர். வரும் பக்ரீத் பண்டிகையை தங்கள் சொந்த ஊர்களில் கொண்டாடுவதற்காக அவர்கள் பெஷாவர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். ரயில் சாமன் பட்டாக் என்ற பகுதி அருகே வந்தபோது முன்கூட்டியே திட்டமிட்டபடி வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட கார் ஒன்றை ரயிலின் மீது தற்கொலை படை பயங்கரவாதி மோதச் செய்துள்ளார். இந்த தாக்குதலை பாதுகாப்பு அமைப்புகள் SBB IED தாக்குதல் என்று உறுதிப்படுத்தியுள்ளன. குண்டு வெடித்த வேகத்தில் ரயிலின் ஒரு பெட்டி முற்றிலும் தீப்பற்றி எரிந்து சாம்பலானது. ரயிலின் இன்ஜின் மற்றும் 3 பெட்டிகள் தடம் புரண்டதில் 2 பெட்டிகள் தலைகீழாக கவிழ்ந்து நொறுங்கின. இந்த வெடி விபத்தின் காரணமாக சம்பவ இடத்தின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த பல கார்கள் தீப்பற்றி எரிந்தன. அருகில் இருந்த வீடுகள் மற்றும் கட்டிடங்களின் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்து சிதறியதுடன் சுவர்களில் பெரிய விரிசல்களும் விழுந்துள்ளன. இந்த கொடூர தாக்குதலில் 24க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உடல் சிதறி பலியாகியுள்ளனர் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இடிபாடுகளுக்குள் இருந்து தொடர்ந்து உடல்கள் மீட்கப்பட்டு வருவதால் பலி எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பாதுகாப்பு படையினரும் உள்ளூர் மக்களும் மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு குவெட்டாவில் உள்ள சிவில் மருத்துவமனை, FC மருத்துவமனை மற்றும் CMH ஆகிய மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து நடந்த இடத்தை ராணுவம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து சீல் வைத்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பலூச்சிஸ்தான் விடுதலை படை என்ற தடை செய்யப்பட்ட பிரிவினைவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. இந்த அமைப்பில் உள்ள மஜித் பிரிகேட் என்ற தற்கொலை படை பிரிவுதான் இத்தாக்குதலை நடத்தியுள்ளது. பாகிஸ்தானிலேயே மிகப்பெரிய மாகாணமான பலூச்சிஸ்தானில் நிலக்கரி, இயற்கை எரிவாயு போன்ற பல இயற்கை வளங்கள் நிறைந்துள்ளன. ஆனால் பாகிஸ்தான் அரசாங்கமும் சீன நிறுவனங்களும் தங்களின் வளங்களை சுரண்டுவதாகவும் உள்ளூர் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்வதில்லை என்றும் குற்றம் சாட்டி பலூச்சிஸ்தானை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த BLA அமைப்பு ராணுவத்திற்கு எதிராக பல வருடங்களாக சண்டையிட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த 2024 நவம்பரில் குவெட்டா ரயில் நிலையத்திலும் 2025 மார்ச்சில் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் ரயிலை கடத்தியும் இந்த அமைப்பு பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதிகளின் இந்த கோழைத்தனமான செயலால் பாகிஸ்தானின் பாதுகாப்பையோ மக்களின் தைரியத்தையோ குலைக்க முடியாது என்றும் இந்த துயரமான நேரத்தில் ஒட்டுமொத்த நாடும் பலூச்சிஸ்தான் மக்களுடனும் ராணுவ குடும்பங்களுடனும் துணையாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இச்சம்பவத்தை தொடர்ந்து பலூச்சிஸ்தான் மாகாணம் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.